இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இம்டோக்ளோபிரிட் பூச்சிக்கொல்லியை பற்றி தான். இது வந்து எந்தெந்த நோய்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம், எந்தெந்த பயிருக்கு பயன்படுத்துகிறோம், அதோட அளவு, அது மட்டும் இல்லாமல் இது வந்து எந்தெந்த கம்பெனியில் நமக்கு கிடைக்கும், முக்கியமான கம்பெனிகள், என்னென்ன வகை இருக்குது இதில் இம்டோக்ளோபிரிட்டில், இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பூச்சிக்கொல்லி வந்து பூச்சிகளோட மைய நரம்பு மண்டல பாதித்து உடனடியாக அதை சாவடிக்கும், இல்லைனா அது செயலிழக்க செய்யும். இதுதான் அதோட முக்கியமான இது வந்து 3 டைப்பில் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து இம்டோக்ளோபிரிட் 200 SL 17.8. இது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து ரெண்டாவதாக இம்டோக்ளோபிரிட் 350 SC 13.5. இது வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணிக்கு 0.5 ml. அடுத்து வந்து இம்டோக்ளோபிரிட் 70 WG. இது வந்து வெட்டபிள் கிரானட். இது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 0.3 கிராம். இது வந்து எந்தெந்த பயிருக்கு நம்ம பயன்படுத்துவோம்? ஃபஸ்ட்டு பருத்தி, தக்காளி, நெல், கரும்பு, பச்சை மிளகா, மாங்காய், சூரியகாந்தி பூ, அடுத்து எலும்பிச்சை, நிலக்கடலை, திராட்சை போன்ற பயிர்களுக்கு தான் நம்ம அதிக அளவு பயன்படுத்துகிறோம். இது வந்து எந்தெந்த கம்பெனியில் அதிக அளவு கிடைக்குன்னா தனுகா கம்பெனி, அடுத்து அட்மீர், இந்த 2 கம்பெனி தான் வந்து அதிக அளவு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இது எந்தெந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தினா தத்து பூச்சிகள், அஸ்வினி, இலைப்பேன் போன்ற பூச்சிகளெல்லாம் அதிக அளவு கட்டுப்படுத்தும். இது வந்து எந்தெந்த அளவு பயன்படுத்தணும்? இது எந்தெந்த அளவு பயன்படுத்தணும்னா பருத்தியில் வந்து அஸ்வினி, வெள்ளை, அடுத்து திரிப்ஸு, இந்த பூச்சிகளாம் கட்டுப்படுத்தும். இது வந்து ஒரு ஏக்கருக்கு 10லேருந்து 12 ml தான் இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். 50லேருந்து 70 லிட்டர் தண்ணியில் பயன்படுத்தணும். தக்காளியில் வந்து வெள்ளை ஈயை கொள்ளும். இது வந்து 15லேருந்து 17 ml யூஸ் பண்ணோம் வந்து 50 லிட்டர் தண்ணியில். அடுத்தது வந்து கரும்பில் வந்து கரையானை வந்து கொள்ளும். இது வந்து 35 ml எடுத்துக்கணும். தண்ணீர் அளவு வந்து 1875 லிட்டரு. அடுத்த வந்து எலும்பிச்சையில் வந்து இளச்சிறங்கு தொழிலாளி தைலா, இது வந்து 5 ml யூஸ் பண்ணணும் ஒரு இதுக்கு 1 லிட்டர் தண்ணிக்கு. அடுத்த நிலக்கடலை வந்து ஐசிட், இது 10லேருந்து 12 கிராம் யூஸ் பண்ணணும் 40 லிட்டர் தண்ணிக்கு. இந்த இம்டோக்ளோபிரிட் பூச்சிக்கொல்லி வந்து சிஸ்டமிலும் கிடைக்கும், நம்மளுக்கு வந்து கான்ட்ராக்ட், இந்த 2 டைப்லையுமே நமக்கு கிடைக்கும். இது வந்து சில மணி நேரத்திலேயே நம்மளுக்கு வந்து அந்த பூச்சியை வந்து கொண்டுடும், இல்லைனா வந்து செயலிழக்க செஞ்சிடும். சிஸ்டமிக்னா ஊடுருவி சென்று பூச்சிகளை கொள்வது, கான்ட்ராக்ட்னா டைரெக்டாக மேலே உள்ள பூச்சிகளை மட்டும் கொள்ளும். இந்த 2 டைப்லையும் நமக்கு கிடைக்கும்.